மொழி எம்மொழி செம்மொழி அதுவே என் தாய்மொழியான தமிழை வணங்கி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறும் நடுவர் அவர்களையும் வணங்கி தலைப்பிலே ஏற்றி பேசுகிறேன். மனித வாழ்வும் இயன்முறையும். மனித வாழ்வு என்றால் என்ன? சீரான உடல்நலம், மனநலம் மற்றும் சமூக நலம் மற்றும் ஆளுடன் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அப்படியா இருக்கிறது? பிசியோதெரபி என்பது இயன்முறை மருத்துவம், உடல் இயக்க மருத்துவம் மற்றும் உடல் சிகிச்சை என அழைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் உடல் நலமும் மனநலமும் மிகவும் முக்கியமானவை. நம் உடலில் இயங்கும் எலும்புகள், தசைகள் மற்றும் மூட்டுகளின் ஆரோக்கியம் மனித வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கின்றன. அவற்றில் ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இயன்முறை மருத்துவம் என்பது மருந்துகள் இன்றி உடற்பயிற்சி, மசாஜ், வலிமை பயிற்சி, வெப்ப சிகிச்சை போன்ற இயற்கை முறைகள் மூலம் உடலில் ஏற்படும் செயல்பாடுகளை மீட்டெடுக்கும் ஒரு மருத்துவ துறையாகும். இது பிற அறுவை சிகிச்சைக்கு பின் விரைவில் குணமடைய உதவுகிறது. இன்றைய காலகட்டத்தில் வேலை பளு அதிகம், உடல் ரீதியாக அசைவுகள் குறைந்துவிட்டன. இதனால் மூட்டு வலி, கழுத்து வலி, முதுகு வலி போன்ற பல பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. இவை அனைத்திற்கும் சிறந்த தீர்வாக பிசியோதெரபி உள்ளது. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது. நிற்கும் போதும், உட்காரும் போதும் அல்லது நடக்கும் போதும் ஏற்படும் வலிகள் அல்லது இயக்க குறைபாடுகளை சரி செய்து உடலின் இயக்க திறனை இயல்பு நிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒரே நேரத்தில் நீண்ட நேரம் அமராமல் இடைவிடாது எழுந்து நடக்க வேண்டும். நோயில்லா வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் என்றால் உடற்பயிற்சியை நண்பனாக்க வேண்டும். எனவே பிசியோதெரபிஸ்டை அணுக வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.